வணக்கம். மலை உச்சியில் ஒரு மாமரம். ஒரு சிறுகதை. வாசிப்பது ஃபாத்திமா ருக்மணி. மலை உச்சியில் ஒரு மாமரம். மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் இருந்து பார்த்தால் ஒரு மலை உச்சியில் ஒரே ஒரு மரம் மட்டும் கண்ணுக்கு தெரியும். மற்ற செடி கொடிகள் யாவும் மலையோடு இணைந்து நீல பச்சை நிறமாக தெரியும். அந்த ஊரில் உள்ள சில சிறுவர்கள் பல நாட்களாக அந்த உச்சி மரத்தை பார்த்திருக்கிறார்கள். அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. பள்ளி விடுமுறை நாட்களில் ஒரு நாள் சில சிறுவர்கள் அந்த மலைக்கு செல்ல திட்டமிட்டார்கள். எப்படி மலையில் ஒரே ஒரு மரம் மட்டும் தெரிகிறது? மற்ற செடி கொடிகள் இல்லையா? அந்த மரத்தை சுற்றி என்னத்தான் இருக்கிறது என்று காண புறப்பட்டார்கள். அந்த சிறுவர்கள் தடுமாறி தாங்களாகவே ஒரு வழியினை ஏற்படுத்தி மலையின் உச்சிக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் நினைத்தது போல அந்த ஒரு மரத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். அது ஒரு பெரிய காட்டு மரம். பல கிளைகளை கொண்டு அகலமாகவும் உயரமாகவும் இருந்தது. தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு உச்சி மட்டும் தெரிந்து சிறியதாக காட்சியளித்தது. மரத்தை கண்டதும் சிறுவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த மரத்தின் மேல் ஏறி ஒவ்வொருவரும் ஒரு கிளையில் ஏறி அமர்ந்தார்கள். தலையில் ஒரு தலைப்பா கட்டிக்கொண்டு கையில் ஒரு குச்சியுடன் ஒவ்வொருவரும் ஒரு கண்ணனாக தங்களை நினைத்து கொண்டார்கள். பிறகு சிறிது நேரம் அந்த மரத்தை சுற்றி விளையாட ஆரம்பித்தார்கள். அது என்ன மரம், ஏதாவது பழங்கள் கிடைக்குமா என்று ஆராய்ச்சி செய்தார்கள். ஆனால் அது ஒரு காட்டு மரம். பழங்கள் ஏதும் இல்லை. இலைகள் மட்டுமே இருந்தன. குருவிகளும் மைனாக்களும் மற்றும் காகங்கள் யாவும் சிறுவர்களுடன் சேர்ந்து மரத்தை சுற்றி வந்து ஆரவாரம் செய்து கொண்டிருந்தன. விளையாடி முடித்துவிட்டு வெகு நேரம் ஆகிவிட்டது, வீட்டில் நம்மை தேடுவார்கள் என்று அச்சத்தோடு மலையில் இருந்து கீழிறங்கி தத்தம் வீடுகளுக்கு சென்றார்கள். சிறுகதை தொடரும். நன்றி, வணக்கம்.